வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான். ஓகேங்களா? ஏ ஈக்குவல் டு காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் ஏ இன்ட்டு ஏடி ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். பார்ப்போம் வாங்க வீடியோ பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏடி. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏடி தான் எடுக்க போகிறேன். ஏ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏடி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஏடி அப்படின்றது ரோவை காலமாக மாற்றுறது தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஹரிஜாண்டலாக இருக்குது, அதை நான் வெர்டிக்கலாக எழுதுறேன். அடுத்தது செகண்ட் ரோ ஹரிஜாண்டலாக இருக்குது, அதை நான் வெர்டிக்கலாக எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஏடி. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏடி. ஸோ ஏ டேட்டா என்ன இருக்குது? காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது ஏ. ஏடி பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது ஏடி. ஓகேங்களா? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ரெண்டையும் நான் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து 7 மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோ காஸ் தீட்டா சைன் தீட்டா, அதே ஃபஸ்ட் ரோ தான் இங்கே எழுதுகிறேன். காஸ் தீட்டா சைன் தீட்டா. செகண்ட் ரோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஃபஸ்ட் ரோவை இங்கே 2 எழுதிட்டேன், செகண்ட் ரோவை இந்த 2 இடத்துலையும் எழுதிட்டேன். அடுத்தது இதோட ஃபஸ்ட்டு காலம் காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகேங்களா? இதோட ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலத்தை இங்கே எழுத போகிறேன். மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கடுத்து நான் என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணலாம். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்ன வரும்? 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் அதோட ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? சைன் தீட்டா சைன் தீட்டா. ஸோ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகேங்களா? ஏன்னா மைனஸ் இருக்குது. காஸ் தீட்டா சைன் தீட்டா மல்டிபிள் பண்ணால் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் அப்படியே வரும். சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ அப்போ ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மல்டிபிள் பண்ணுங்கள். சைன் தீட்டா காஸ் தீட்டான்றப்போ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்து சைன் தீட்டா சைன் தீட்டா, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ ரெண்டுமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டான்றப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதாவது சைன் தீட்டா காஸ் தீட்டானாலும் காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் ஒன்று தான். ஓகேங்களா? சைன் தீட்டா காஸ் தீட்டானாலும் காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் ஒன்று தான். ஓகேங்களா? 3 இன்ட்டு 4நாலும் 4 இன்ட்டு 3நாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. கேன்சல் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 0. ஓகேங்களா? அதே மாதிரி இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. -3 + 3 அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 0. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? படிக்கிறதுனாலும் தெரிஞ்சுக்குவோம். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா ஆன்சர் 1. அடுத்த சம்மில் இதே தான் வரும். சாரி, போன சம்மில் பார்த்துருப்போம் 8th சம்மில். ஸோ இங்கே 9th சம்மில் இதே தான். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானாலும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானாலும் 1 தான். ஓகேங்களா? அடுத்தது இந்த 0 இந்த 0 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1. ஸோ இது பார்க்க டயகோனல் 1 ரிமைனிங் 0. ஸோ அப்போ ஐ மேட்ரிக்ஸு. ஓகேங்களா?
பட் இது 2 இருக்குது. 2x2 நம்ம 2 போட்டாலும் ஓகே தான், இல்லாட்டி இப்படியே விட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ என்னது இது ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம், பட் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து நிற்கிது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. முடிச்சிடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 9th சம்மு. வீடியோ பாருங்கள். ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி ஸ்லோவாக நம்ம ஸ்டாப் பண்ணி கூட பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம 10th சம் பார்ப்போம். ஓகே 10th சம் பாருங்கள். வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எப்போ வென் ஏ ஈக்குவல் டு 6 5 - 4 6 - 5 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கும்போது ஏ ஸ்கொயர் எடுத்தோன்னா அது ஐ தான் வரும்னு சொல்கிறாங்க. இதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. வாங்க நம்ம கிளாஸில் போய் பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஏ ஈக்குவல் டு 5 - 4 6 - 5. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ நம்மளுக்கு தெரியும், கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னாலே ஏ இன்ட்டு ஏ தான். ஓகேங்களா? ஸோ 5 - 4 6 - 5 5 - 4 6 - 5. ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுனால டக்குன்னு நான் 7 போட்டேன். 2x2 தான் அப்படின்றப்ப இங்கே 2 தான் வரும். 5 - 4 அதே தான் ரோவை ஃபில் பண்ணியாச்சு. செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் ரோவில் ஃபில் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு காலம் 5 6 5 6. செகண்ட் காலத்தை எடுக்கிறேன். -4 -5 -4 -5. ஓகேங்களா? 5 5s are 25. மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? 5 5s are 24. -4 × 6 6 4s are 24. ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ ஆன்சர் மைனஸ். 5 × -4. ஸோ 5 4s are 20. மைனஸ்ன்றதுனால மைனஸ். இது ரெண்டுமே மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 5 4s are 20. ஓகேங்களா? 6 5s are 30. -5 × 6 ஆன்சர் மைனஸில் தான் வரும். ஒரு மைனஸ் இருக்குது. 5 6s are 30. 6 × 4 24. ஒரே ஒரு மைனஸ். ரெண்டு இடத்துல மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ஒரு இடத்துல மைனஸ் இருந்தால் மைனஸ். 5 × 5 25. ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுங்க. 25 - 24 1. -20 + 20 0. 30 - 30 0. -24 + 25 1. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டயகோனல் மட்டும் 1, அடுத்ததெல்லாம் 0. ஸோ அப்போ இது ஐ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா? வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயரை எடுத்தீங்க அப்படின்னா அது 1 அப்படின்னு அர்த்தம். 1னாலும் ஐனாலும் 1 தான். ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்னடா 1 கொடுத்துருக்காங்க, இங்கே ஐ மேட்ரிக்ஸ் வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இது 1 தான். இதுக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா 1ன்னு போடலாம் இதை. ஓகேங்களா? டயகோனல் மட்டும் 1 இருக்குது அப்படின்னா இதோட ஆன்சர் 1. ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இதை ஐன்னு சொன்னாலும் ஓகே தான், 1ன்னு சொன்னாலும் ஓகே தான். பட் நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு தான் கேட்டிருக்காங்க. இது கூட அப்போ எழுத தேவையில்லை. ஈக்குவல் டு 1ன்னு போட்டு ஹென்ஸ் வெரிஃபைடு முடிச்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.